ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து புது புது விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களே கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ வந்து உப்பிட்டு வரை உள்ளவன்னு நினைவு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம உப்பு கொடுக்குறோம் நம்ம நினச்சி கூட பார்க்குறது கிடையாது. இப்போது அந்த உப்பை எப்படி தயார் பண்ணுறாங்க, எங்கேருந்து நமக்கு வருதுன்ற டீட்டெயில் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குல்ல, நான் லைட்டாக கிளாஸ் கொடுக்குறேன். ஆனால் உண்மையில அந்த உப்பு காற்றுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே வந்து நம்ம சுவாசிக்கும் போது தான் அந்த ரியாலிட்டி நமக்கு தெரிய வருது. நார்மலாக நம்ம சிட்டியில் வந்து என்னதான் அந்த பொல்யூஷனில் வந்து வாக்கிங் போகிறவங்க ஜாக்கிங் போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நம்ம அந்த பொல்யூஷனில் சுத்தமான காற்று கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். ஆனால் இங்கே வந்து சுத்தமான காற்று சுவாசிக்கும் போது நமக்கு நிறைய எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ வந்து உப்பு வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க, எங்கேருந்து நமக்கு வருதுன்ற டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போது பாத்தின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. நான் டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம அவர்கிட்ட போய் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒர்க்கு எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி அவர்கிட்டே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருண்ணா? கோதண்டு. கோதண்டு. ஸோ எத்தனை வருஷம் இந்த ஒர்க் பண்ணுறீங்க? இது கணக்கு ஒரு 20-25 வருஷமாக இருக்கும். ஓ, நீங்கள் வந்து நேட்டிவ் இங்கே தானுங்களா? ஆமாம், பூர்வீகமே இதுதான். இந்த ஒர்க்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க 25 வருஷமா? சரி, ஓகே. எனக்கு என்னென்ன ஒரு கொஸ்டின்னா, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக யாரை பார்த்தாலும் உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா? நாங்கள் அது எங்கே இந்த வேப்பங்குச்சி தான் போட்டு வளர்க்குறோம். ஓ இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் தான் உப்பு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அதான் உங்கள் டூத் பேஸ்ட் இருக்கான்னு கேட்க முடியல, அதுக்காக தான் கேட்டேன். வேறு அது பேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணதுக்கு இந்த வேப்பங்குச்சி தான். வேப்பங்குச்சி அப்படினாலும் உப்பு வச்சு நீங்கள் தேய்ச்சி முடிச்சிருவீங்க? ஆமாம், உப்புலாம் தேய்க்க மாட்டாங்க, வேப்பங்குச்சி தான். வேப்பங்குச்சா? ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஆமாம், கராரான பட்டியா இருப்பார் போல. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து ப்ராசஸிங் எப்படி நடக்குது, இது செயல்முறை எப்படின்னாது? ஃபர்ஸ்ட் வந்து கடல் தண்ணி உப்பு வர நிறைய பேர் தெரியும், அப்போ பண்ணாங்க. இப்போ வந்து எப்படி இது 200 அடி இல்லை 150 அடி கிட்ட வரும் போர் போட்டு. அதுலேருந்து எடுத்து அப்படியே தோட்டத்தில் ஒரு 100 அடி கிட்ட பாஞ்சின்னு வரும். அப்படியே காஞ்சிங்கன்னா ஒரு 100 ஏக்கர் கிட்ட அப்படியே 50 ஏக்கரில் பாய வச்சு இந்த பக்கம் வந்து திறந்து அப்படியே பாத்தி கட்டிட்டாங்க. ஒரு 4 நாள் சொன்னு உப்பு வரும். ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கே இது புதுசாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் கடல்லேருந்து தண்ணி எடுத்தோம் வந்து உப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம். கடல்லேருந்து எடுக்கலாம், அது நாளாகும் வாரத்துக்கு. இது போர் போகிறதுனால உடனே இல்லை, எங்கே போர் போட்டாலும் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம் உப்புக்கு? உப்பு தண்ணி தான் வரும். ஓ, எங்கே போரோட உப்பு தண்ணி தான் வரும். அதுலேருந்து உப்பு எடுக்கலாம். உப்பு எடுக்கலாம், டிகிரி அதிகமாக இருக்கும், அதனால உப்பு எடுப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு, எத்தனை நாள் ஆகும் இது? 4 நாள் ஆகும். ஓ, 4 நாள் வந்து தண்ணி அதுலேயே சூரிய ஒளியிலே இருக்கும்? ஆமாம், இப்போ மழை பெஞ்சதுனால இப்போ உப்பு ஆரம்பம் இல்லை. ஓகே ஓகே. ஒரு 4 நாள் ஆகும் வரதுக்கு. அதான் வழிக்கிறோம், அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இப்போ 4 நாள் ஆனால் இந்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? ஆமாம், உப்பு வந்துடும். இதோ இருக்கு பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக தண்ணி வந்து 4 நாள் ஆச்சு நம்ம உப்பாக மாறிடும். இதோ இருக்கு பாரு உப்பு. ஓகே ஓகே. அந்த உப்பு வாரி மேலே வச்சிருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் சொல்கிற இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. தண்ணி வந்து நார்மலாக போர் வாட்டரை வந்து இங்கே ஊற்றிட்டுருவாங்க, அது 4 நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி உப்பாக மாறின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுவே புதுசாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கடல்லேருந்து உப்பு எடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எந்த போர் தண்ணி எடுத்தாலும் இந்த உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ஸோ நம்ம மூலயமா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நேர்களும் நிறைய விஷயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உப்பெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க, இந்த உப்பு வந்து பேக்கிங்காக எப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகுது, அது ப்ராசஸிங் எப்படி? இது இங்கேருந்து ஒரு கூடையில் எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொட்டிடுவோம். ஆமாம், அங்கே ஃபுல்லாக கொட்டி வச்சு அங்கே கொட்டின உடனே பார்ட்டி வந்து கம்பெனிலேருந்து வந்து எத்தனை மூட்டை வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க பிடிச்சி கொடுப்பாங்க. பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அவங்க பேக் பண்ணி அது கடைக்கு அனுப்புவாங்க. ஓகே. இப்போ கல் உப்பு தூள் உப்புன்றாங்களா, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்னா? இதில் அது வந்து தூள் உப்பு வந்து இது இந்த கல் உப்பு அரைப்பாங்க கெமிக்கல் கலந்து. இது கெமிக்கல் கலக்காத உப்பு, ஒரிஜினல் உப்பு. இப்போ கல் உப்புனா டேரெக்டாக அப்படியே அப்படியே நம்ம வீட்டுக்கு அப்படியே இங்கே அங்கே பண்ணுறாங்க. அது அந்த டென்ட்டுக்குது இல்லை? ஓகே, ஆமாம், அங்கே பேக் பண்ணுறாங்க. அப்படியே பேக் பண்ணி அப்படியே போகலாம். அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை, எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. இப்போ இது அரைக்கிறாங்க பாரு, அதில் கெமிக்கல் கலப்பாங்க. பவுடர் கலந்தாங்கன்னா கொஞ்சம் ஒயிட் வரும், அதுக்காக கலப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் உப்பு தான். ஓகே. பார்க்குற நேரில் நிறைய தெளிவாக இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அப்படியே நமக்கு வந்து ரெடி ஆன பிறகு அப்படியே பேக் பண்ணி வந்துடுது. ஆனால் இதே தூள் உப்பு பார்த்திங்கன்னா நம்ம விளம்பரத்தில் பார்த்துருப்போம், அந்த அயோடின்னு சொல்கிறேன். ஆனால் அது அயோடின் கிடையாது, எல்லாமே கெமிக்கல் தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமாம், இதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஓகேண்ணா. எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே தான் பண்ணுவாங்க இங்கே ஒட்டுப்பள்ள ஃபுல்லாகவே. சரி, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணா எனக்கு இன்னொரு சந்தேகண்ணா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி போர் போட்டு அந்த தண்ணியை எடுத்து விட்டா 4 நாள் உப்பாயிருன்னு சொன்னீங்க. அப்போ எங்கே போர் போட்டால் அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாங்களா? எங்கே போர் போட்டாலும் கிடைக்காது. இந்த உப்பாளத்தில் மட்டும் போர் போட்டால் தான் கிடைக்கும், மற்ற இடத்துலாம் கிடைக்காது. இங்கே மட்டும் இதில் இங்கெல்லாம் கூட கிடையாது போர் தண்ணி.
அந்த பக்கம் மட்டும்தான் போர் தண்ணி கிடைக்கும். அதான் இதெல்லாம் தண்ணி இப்போ வந்து கடற்கரை ஓரங்கள் இருக்கிற எங்க உப்புத்தன்மை அதிகமா இருக்கும். கடல்கரை ஓரம்லாம் உப்பு தண்ணி கிடைக்காது. ஓ, அதையும் இந்த பார்க்கணும் இப்போ. ஆமா இந்த ஆறு இருக்கு பாரு, இந்த இடத்துங்கள்ல தான் கிடைக்கும். சரி, அப்போ இங்க வந்து நல்ல தண்ணி கிடைக்குன்னு எப்படி போர் போடுவீங்க? அந்த அந்த பக்கம் போடுவோம். கடல் ஓரமெல்லாம் நல்ல தண்ணி கிடைக்கும். ஓகே ஓகே. பேர் ஐயப்பன். ஐயப்பன், நீங்க தான் வந்ததுன்னு பார்த்தேன், நீங்க தான் துரு துரு துருன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நீ எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு 18 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். ஓ, 18 வயசு இந்த ஒர்க் தான் ஆமாம், பார்த்துருக்கீங்க. இதான் வேறு எங்கேயும் கிடையாது. சரி, ஓகே ஓகே ஓகே. இங்க தூத்துக்குள்ளேருந்து ஒரு உப்பு நல்லா இருக்குமா இல்லை இது நல்லா இருக்குமா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் ஆமா. இருக்குங்களா? கெமிக்கல் போடுவான். பவுடர் போட்டு இதே வந்து அது பக்கத்து காலத்தில் வந்து அது கெமிக்கல் போட்டு அது பாக்கெட் பண்ணுறாங்க அப்பயே அங்கேயே. ஓகே ஓகே. இங்கே இது வந்து அப்படியே உடனே வாரி உடனே இது பண்ணிக்கிறோம். நாங்களும் வந்து இதை வந்து பாத்திலேருந்து வாரி உடனே தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். ராவா உப்பு அப்படியே இது அப்படியே யூஸ் அப்படியே யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அதுல எதுவுமே போடுறது கிடையாது. உங்களுக்கு உப்பு ஆமாம், உப்பு கறிக்குது, பயங்கரமாக கறிக்குது உப்பு. நார்மலாக இப்போ போர்த்த வாட்டர் எடுத்து இந்த மாதிரி வெயிலில் 4 நாள் காய வச்சாலே ஆமாம், உப்பு வந்துடும். அது ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் மேலே தண்ணி அங்கே சுற்றி வந்தால் தான் தண்ணி இங்கே லாஸ்ட்டு வந்தால் டிகிரி ஆகும். டிகிரி ஆகுனா ஹைட்ராம் போட்டு பார்த்து இத்தனை டிகிரின்னு சொல்லிட்டு 20-30 டிகிரின்னு சொன்ன உடனே தான் அதை பாத்தியில் இறக்குவாங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறீங்க? நான் பாடிக்கலாங்க. நம்ம வந்து நிறைய இது படிச்சுட்டு சயின்ஸ் நிறைய தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் வந்து படிக்கலன்னாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எத்தனை செல்சியஸ் வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில இதிலே இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லைங்களா? ஆமாம். சரி, ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மீனவர்களாக இருக்காங்க, அவங்க வந்து உப்பு காற்று சுவாசிக்கிறாங்க, ஸோ அவங்க நோயே வராது அப்படிம்பாங்க. இப்போ நீங்களும் வந்து உப்பளத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குமாண்ணா? அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு கொப்பளம் வரும் காலில். ஒரு சில பேர் ஃபுல் நீங்கள் காலில் இதே ஆமா, வேலை பார்க்குறாங்க இது வரைக்கும் வரும். ஒரு சில பேருக்கு, மற்றவங்களெலாம் வராது. ஆனால் நோய்வாய்ப்பட்டதே கிடையாது. வராது. நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 54 வயசு ஆகுது. 54 வயசு ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்பயாவது காய்ச்சல் ஜுரம் அந்த மாதிரி அது உப்பாளத்துலலாம் வராது. வீட்டில் இருக்குள்ளே நான் வந்திருக்கோம். இதெல்லாம் வராது. வீட்டில் இருக்கவங்க வர வாய்ப்பு இருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்தது இல்லை. எனக்கு வராது. நீங்கள் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அதே தான். ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாரும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம நேயர்களே இதுல இருந்து தெளிவாக ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எதற்காக வந்து கல்லுப்பை வந்து பயன்படுத்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான். அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மீனை கூட பார்த்தீங்கன்னா கருவாடு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து உப்பு தான். ஸோ அந்த உப்பு காற்று சுவாசிச்சு இந்த உப்பளத்திலே இருக்கிறவங்களுக்கு நோய்வாய் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயோடின்னு நிறையா நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய உப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம நேச்சுரலாக கிடைக்கணும் இந்த கல்லுப்பு யூஸ் பண்ணாலே நம்ம மட்டும் இல்லை, நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்ற எந்த சந்தேகமும் இல்லை. அதில் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. இவங்களாம் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதுவும் உப்பளத்தில் வேலை செஞ்சால் நோய்வாய்ப்பட மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நானும் போகிறேன், இவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இனிமேல் நோய்வாய் வராதுன்றதை இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். ஆனால் அப்படியே எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா. எப்படிண்ணா தள்ளுத? அப்படியே இழுக்குறதாண்ணா? நம்ம நார்மலாக தள்ளும் போது நம்ம ஈஸியாக தள்ளலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே வாங்கி நம்ம தள்ளும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. இது எத்தனை நாள் ஆனால் உப்புண்ணா அது? இன்னும் உப்பு காலெல்லாம் குத்துது. அவர் வந்து காலில் கொப்பளம் வரும்னு சொல்லும்போது தெரில, எனக்கு இப்போ காலில் குத்தும் போது தான் தெரியுது உப்பு வந்து அவ்வளோ இதாக ஷார்ப்பாக குத்துது. ஆனால் உண்மையிலே நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது நார்மலாக தான் தெரியுது. ஆனால் உள்ளே இறங்கி வேலை செய்யும்போது தான் அதோட கஷ்டம் தெரியுது. உண்மையிலே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக எந்த நோய் வராது. இந்த வேலை இல்லை, எந்த வேலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணால் நோய் வராது. அது இவங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. எப்படிண்ணா கரெக்டாக தள்ளலாம்ண்ணா? கூலி எப்போண்ணா தருவாங்க? சாயங்காலம் தருவாங்களா? 650 தானா? சரிண்ணா, ஒரு 50 ரூபா நான் வாங்கிட்டு தான் நீங்கள் கிளம்புறோம். கையில் இருக்கிற பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இப்போ எனக்கு தான் அந்த சாங்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் அந்த சாங்கை போடுறோம், நம்ம இருக்கிற உப்பையும் அள்ளிட்டு போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, இப்போ நேராக போய் கூழோ கொஞ்சம் கண்டிப்பாக குடிக்கணும். ஆனால் இப்போ தான் தெரியுது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போது நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்னு கண்டிப்பாக தோணாது. கண்டிப்பாக ஒரு கூழோ கொஞ்சம் தான் கண்டிப்பாக குடிக்கணும்னு தோணுது. அதான் உண்மை, அதான் ஃபேக்ட்டு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக கூலியும் வாங்கியாச்சு. இப்போ இருக்கிற உப்பையும் அள்ளிட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு பார்சல் பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே, போகலாமா? கை 2 கை தான் இருக்குது. அண்ணனுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லியாச்சு. உண்மையிலே வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது வந்து சாதாரணமாக தெரியும், ஆனால் உள்ளே இறங்கி செய்யும்போது தான் அதோட ஹார்ட் ஒர்க் நமக்கு தெரிய வருது. ஸோ கூழோ கஞ்சோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சமையல் வந்துட்டாலும் உப்பு இல்லாத சமையல் குப்பையிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம உப்பு எடுத்துகிட்டு போவோம், அதுக்கடுத்து பிரியாணியாக கூலான்றது அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம அண்ணாங்க எல்லாரும் இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ உப்பு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க்கால தான் வந்திருக்கு. இதில் என்னோட பங்களிப்பு இருக்குன்ற போது கண்டிப்பாக எனக்கு மன நிறைவாக தான் இருக்குது. ஓகே, அவங்களோட உழைப்பில் என்னோடய உழைப்பையும் சேர்த்தாச்சு. இன்றைக்கி நான் மன நிம்மதியோட தூங்க போகிறேன்னு எந்த சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுக்குற வெயிட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் இதோட சுவாரஸ்யமான விஷயம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விட போகிறது சண்முகம். பாய்.